சாலையை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்ட 200க்கும் மேற்பட்டோர் தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் என வலியுறுத்தல். ₹20 கடன் பிரச்சனை, இளைஞர் அடித்து கொலை. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த குமாரமங்கலம் பகுதியை சேர்ந்தவர் செல்வம். இவருடைய மகன் 35 வயதான சுரேஷ்குமார் கட்டிட வேலை செய்து வரும் கூலி தொழிலாளி. அதே பகுதியை சேர்ந்தவர் செல்வராஜ். அவரது வீட்டிற்குள் தடை செய்யப்பட்ட ஹேண்ட்ஸ் போதை பாக்கெட்டை விற்பனை செய்து வந்த நிலையில் சுரேஷ் வாங்கியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இரவு சாலையில் சென்று கொண்டிருந்த சுரேஷை செல்வராஜின் மகன்கள் ஞானசேகரன், அன்பரசன் ஆகிய இருவரும் மடக்கி நிறுத்தி தனது தந்தையிடம் ஹேண்ட்ஸ் பாக்கெட் வாங்கிய ₹20 ஏன் திருப்பி கொடுக்கவில்லை என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்களாம். அப்போது அவர்களுக்குள் வாக்குவாதம் முற்றி மோதலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதில் அன்பரசன், ஞானசேகரன் இருவரும் சுரேஷை கடுமையாக தாக்கியதில் தலையில் பலத்த காயமடைந்த சுரேஷ் உயிருக்கு போராடிய நிலையில் அப்பகுதி மக்கள் அவரை மீட்டு ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று முதல் உதவி அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் அங்கு சிகிச்சை பலனின்றி சுரேஷ் உயிரிழந்தார். வீட்டுக்கு என்ன பண்ண கூப்பிட மதிக்காத போறியா சொல்லி திட்டிக்கிறாங்க. திட்டும் போது அவன் திரும்பி பார்க்கும்போது வந்தவனே அடிச்சுக்கிறாங்க. இது திட்டமிட்டு கொலை, ஜாதியவன் கொலை. இது தொடர்ந்து திருப்பத்தூர் மாவட்டத்தில் இது நடந்தே வருது. அரசாங்கமும் காவல்துறையும் இதை மொழியிலே கில்லுன்றதுதான் எங்களுடைய கோரிக்கை. இது அதிகமாச்சுன்னா எந்த மக்களும் நிம்மதியா வாழ முடியாது, சட்டம் ஒழுங்கு சரியிருக்காது. இதனால் ஆத்திரமடைந்த சுரேஷின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் 200க்கும் மேற்பட்டோர் உமராபாத் வாணியம்பாடி சாலையில் சுமார் 2 மணி நேரமாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த ஏடிஎஸ்பி புஷ்பராஜ், கோட்டாட்சியர் பானு, திமுக எம்எல்ஏ வில்வநாதன் உள்ளிட்டோர் மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அவர்களிடம் கொலை குற்றவாளிகள் அன்பரசன், ஞானசேகருக்கு தூக்கு தண்டனை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்ததால் பரபரப்பு நிலவியது. தொடர்ந்து உமராபாத் காவல்துறையினர் அன்பரசன், ஞானசேகரன் இருவரையும் கைது செய்து விசாரித்து வருகிறார்கள். பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அதிகாரிகள் கலைய செய்தனர். சுரேஷ் திட்டமிட்டு ஜாதி வெறிகள் திட்டமிட்டு அடிச்சிருக்காங்க. அடிச்சது யதார்த்தம் அடிக்கல, திட்டமிட்டு கொலை பண்ணிருக்காங்க. எல்லாம் நிறைய அடிச்சு திட்டமிட்டு அடிச்சதுனால அதிகாரி வந்தாங்க. அப்ப அதிகாரி வாக்கு என்ன சொல்லி எஸ்சி ஆக்ட் வழக்கு பதிவு பண்ண சொல்லிக்கிறோம். அந்த எல்லாம் வழக்கு பதிவு பண்ணி அந்த அம்மா 9வது வரைக்கும் படிச்சிருக்காங்க. அவங்க அரசாங்க வேலையும் இந்த பாப்பா இந்த தம்பி படிக்கிறான், அவன் படிப்பு செலவு ஏற்றுக்கணும். வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் அரசாங்கம் கொடுக்குற அந்த 8 லட்சம் ரூபாயை அந்த குடும்பத்துக்கு கொடுத்து வீடு இல்லாத இருக்காங்க. திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியாளர்கள் தயவு கூர்ந்து அந்த அம்மாவுக்கு ஒரு வீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம்.